ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைத்தனைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாயிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். கடவுளை பற்றி கற்றுக்கணும். இன்னைக்கு சொல்கிறார் நம்மளை பார்த்து, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்போது நோய் வரக்கூடாது. நம்ம சில விஷயத்துக்கு காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிற விஷயம் தடையில்லாமல் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஞாபகம் இருக்கா? எனக்கு காத்திருக்கிறவர்கள் நல்லா பிரியாணி சாப்பிடுவார்கள். புரியுங்க, சொல்லுங்க. எனக்கு காத்து புதுபலம் அடைந்து கழுகுகளை போல சிறகடித்து வானத்தில் பறப்பார்கள் அப்படின்றாரு. அப்போ எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் புது பலன் மட்டும் இல்லை, புதிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். இப்போ இங்கே ஆபிரகாம் பார்த்துட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே போதும். இப்போ நம்மள ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம பிள்ளைகளையும் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்து பெருக பண்ணுறாரு. இப்போ சந்ததி பெருக பண்ணுறதுன்னா என்ன? இப்போ ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம், அல்லேலூயா, அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு? உன் பேர பிள்ளையை என்ன பண்ணுவார்? ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணுறோம், அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பேர பிள்ளையும் சுருக்கமாக சொல்கிறாரு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பேரை பெருகவே உன் சந்ததியை பெருகவே பெருகட்டும். அதே போல் ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். யார் பிறந்தா? ஈசாக்கு ஆசீர்வதித்தார். 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. 2 பிள்ளைங்க பிறந்ததும் ஏசாவும் யாக்கோவுக்கு 12 பிள்ளைங்க பிறந்துச்சு. ஏசாவுக்கு எத்தனை பிள்ளை பிறந்துச்சு? 5, 4, 3. அப்போ இப்படி சந்ததி என்ன பண்ணுறாரு? அப்போது ஏசா சந்ததியை பற்றி எத்தனை குழந்தைன்னு எழுதியிருக்கு, அவர் என்ன சொல்கிறார்? அவர் தெரியப்படுத்தார். ஏன்னா ஏசா என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்காங்க. அதனால் அவங்க சந்ததியில் பிரபுக்களாக பிறந்தாங்க. அது அப்படியே. அப்போ இது யாக்கோபு சந்ததியில் ராஜாக்கள் அதெல்லாம் இயேசுக்குள்ள ராஜா பிறந்தார். இன்றைக்கி நமக்கு என்ன கொடுக்குறாரு ஆண்டவர்? உண்மையை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணு. சந்ததின்ட்டார், உன் மகன்னு சொல்லலை. அப்போ நம்மளோட பிள்ளைங்க எப்படி பேர பிள்ளைங்க இப்படின்னாரோட குடும்பம், அவங்களோட பேர பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பெருக பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கணும். ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் நம்மளை பிள்ளை இருந்தாலும் எந்த பிள்ளையா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? பெருக பண்ணுவாங்க. அப்போது நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தரேன்னு வளர்த்து கொடுத்துட்டாரு. அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்குள்ள புதுபலன் நடைபெறாது. அப்போ கர்த்தருக்கு காத்திரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கோம். இப்போ குறிப்பிட்ட காலம் காத்திருந்ததுக்கப்புறம் இந்த காரியம் நடக்கலை, எதனால்? அதை குறித்து தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? எதனால் நடக்கலை? அப்போ ஆபிரகாமுக்கு மட்டும் எதனால் நடந்துச்சு? அல்லேலூயா. அப்போது இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை வாசித்தீங்க? இப்போ 17 அது போதும். 18 வாசி. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சின்ன வார்த்தை தான், ஆண்டவர் அதுல பெரிய ரகசியத்தை. அப்போ நான் யாரையுமே சர்ச்சில் வச்செல்லாம் பார்க்க மாட்டேன். ஐயோ உங்க கோச்சுக்குவாங்க, உங்க மூஞ்சி வாடிடுவாங்க, ஐயோ உங்களுக்கு வருத்தப்படுவாங்க. சர்ச்சில் எனக்கு எல்லாரும் ஒன்று தான். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு
இந்த விலையை நான் கொடுத்தாரு, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ போன வாரமும் சொன்னேன். சில பேர் வந்து மறைச்சிக்கிட்டு இந்த நல்லவன் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ சில பேர் ஆண்டவர்கள் அவ்வளோ பிரியமாக இருக்கும். கொடுதலிக்க நாம சாப்பிடுவோம், துதி பாடுவான், விட்டு பாடுவான், இருபத்தி நாலு ஆண்டவர் தான். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் காலையில் நைட்டு தான் ப்ரேயர் பண்ணுவார். தாவீது எப்போ பண்ணுவார்? சாயங்காலம் பண்ணுவார், நைட்டு பண்ணுவார், காலம்பரம் பண்ணுவார். அந்தி சந்தி மதியம் இரவு பண்ணுவார், 4 வேளை. தானியேல் எப்போ பண்ணுவார்? எப்போ பண்ணாலும் பலகனையை திறந்து வச்சுக்கிட்டு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையிலேயே போய் ஜெபம் பண்ணுவார். இருட்டோட போய் எழுந்து போய் சொல்லுவார். நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஆபிரகாம் 2 வேளை தான் ஜெபம் பண்ணுவார். ஆனால் அவர் சந்ததி என்ன பண்ணுறாராம்? ஆசீர்வதிப்பேன்னு வந்து கொடுத்தாரு. இப்போ நம்மளுக்கு இந்த காத்திருக்கிறோம், இன்னும் நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கல. அப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாஸ்டுக்கு இவ்வளோ மரியாதை, அந்த ஊழியக்காரன் அங்கீகாரம் கொடுத்தது யாரு? நம்மளால் அதை ஏற்படுத்தவே முடியாது. யாராலே ஒருத்தன் ஊழியக்காரனை உருவாக்கவே முடியாது. இப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு குடும்பம்னா ஒரு ஐக்கியம், ஒரு சபைன்னா ஒரு ஐக்கியம், ஒரு கணவன் மனைவினா ஒரு ஐக்கியம், ஒரு சபை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரதான தலைவர் யாரு? அதை வழி நடத்துறது ஒரு ஊழியக்காரன். அப்போ இந்த ஊழியக்காரன் கொடுக்குற வார்த்தை கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. அப்போ இந்த கர்த்தர் கொடுக்குற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இது எத்தனை பேர் செய்யணும்? கர்த்தருக்கு இது எத்தனை பேர் செய்கிறோம்? செய்யவே இல்லை. உங்களுக்கு நடந்துடும், நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக என்ன பண்ணுங்க. ஆபிரகாம் ஊழியக்காரன் இல்லை, ஆனாலும் ஆனாலும் முதல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மற்றவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு மூப்பராய் தேவன் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அவனை வழி நடத்துறதுக்கு அவனை அழைச்சிருக்கிறாரு. அவன் சந்ததியை தான் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அவன் ஏற்கனவே பணக்காரன், அதை தூக்கி உரமாக வச்சுட்டார். 75 வயசுல சாராவுக்கு, 90 வயசுல ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்குறாரு, உனக்கு ஒரு நான் என்ன பண்ணுவேன்? குழந்தை. அவர் என்ன பண்ணல? அப்போ ஆண்டவருக்கு கீழ்படியலை. அல்லேலூயா. நம்மள நம்பினாரு, கீழ்படியலை. அப்போ யாருக்கு கீழ்படுகிறாரு? மனைவிக்கு கீழ்படுகிறாரு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுற? பிரதானமாக ஆபிரகாம் நேராக கொண்டு வந்தார். அது என்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு ஊழியக்காரன், இந்த மக்களை என்ன பண்ணு? நடத்து. அப்போது உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் தர்றேங்கிறார். நான் அவர் சொல்கிறத கேட்டுட்டு இதை மனைவி கிட்ட சொல்கிறேன். மனைவி என்ன பண்ணிட்டேன்? அதெல்லாம் இந்த காரியத்தில் நடக்கிற கதையா? மனுஷனாக இருக்க உனக்கு தெரியாதா? அதெல்லாம் நடக்காது, இப்படி செய். நான் யார் பேச்சு கேட்கணும்? யார் என்னை ஊழியக்காரன் அனுப்புனது? யார் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது? ஆபிரகாம் சந்ததியை கொடுத்தது யாரு? ஆபிரகாமை இந்த திசைக்கு போன்னு சொன்னது யாரு? லோத்துக்கிட்டேருந்து பிரித்தது யாரு? இவ்வளோதையும் கேட்டேன்னா மனைவி பேச்சை கேட்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னான். கணவன் சொல்கிறத, சபையில் சொல்கிறத யாரும் கேட்குறதில்ல. மனைவி சொல்கிறத கணவன், கணவன் சொல்கிறத பிள்ளைங்க சொல்கிறத தாய் தகப்பன், தாய் தகப்ப சொல்கிறத பிள்ளைங்க. நல்லா சிந்திக்கணும். அப்போது குடும்பம் வேற, சபை வேற. வெளியே சொல்லுமா? அது முதல் தெரியும். இதை போய் நீங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க. ஏன்னா பாஸ்டர் இந்த வாரம் போய் சொல்லியிருக்கிறாங்க, அதை விட நம்மளோட பைபிள் எடுத்து படிச்சுக்கலாம். அந்த பைபிள் எடுத்து படிச்சுக்கலாம். அதை வந்து வசனத்தை கேட்டுக்கணும். இல்லைன்னா நெட்டில் பாரு, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரான்னு பாரு. அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம், இந்த பாஸ்டரோட ஜெபம் பண்ணிக்கலாம், இந்த பாஸ்டரோட சேவை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ கர்த்தர் கொடுத்த வார்த்தை எங்கே போகுது? காத்துல போயிடுச்சு. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நம்ம சொல்லி சொன்னோமே, ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டோம். மனோவா யாரு?
மனோவா யார்? கீதோடியார் மனோவர் இருக்கிற பையன் தானே இல்லையா? சரி, தப்பா கேட்க. சிம்சனோட அப்பா பேர் என்ன? மனோவா. அவரு கத்திரியை பிடிச்சிட்டு நமக்கு சொல்றாரு. அவர் மனைவி என்ன பண்றாரு? வயலில் வேலை பார்த்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன் இல்லையா, நீ எனக்கு பலி செலுத்து. இந்த அம்மாவை திரும்பி திரும்பி பார்க்குறது, சுற்றி பார்க்குறது, என்னடா நடக்குது இங்கே இந்த உலகத்தில்? யாரோ பேசினாங்க. அவர் சொல்கிறார், நான் தான் ஆண்டவர் பேசுகிறேன். இந்த அம்மா ஓடி போய் பிரச்சனை சொல்லுது, இந்த மாதிரி வந்து எங்கள் கர்த்தர் பேசினார், வயலில் நிற்கும்போது ஆண்டவர் பேசினார், உங்களுக்கு உள்ள பிறப்பது. யாரை போய் திரும்பி நீ வேற, நான் நம்ப மாட்டேன். ஏன் ஒரு நம்பலை சொல்லுங்கள்? மனைவி எப்போ பார்த்தாலும் போய் சொல்லுவாள், எதையாவது வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? எதுவும் போய் சொல்கிறார். இல்லைங்க நெசமலே சொன்னார் உள்ள இந்த வயசில். ஆமாம் சொன்னார். சரி வா நான் போய்ட்டு மனைவியை விட்டுட்டு, மனைவி இருந்தால் மனைவி என்ன பண்ணிடுவாள், அதை கெடுத்துருவோம்னு சொல்லி வயலுக்கு போய் அந்த வரை என் மனைவிட்ட சொன்னீங்களே திரும்ப சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவன் வந்து நம்ம மறுதளிக்கல, விசுவாசிக்கிறான். ஆண்டவரே என் மனைவிட்ட சொன்னதை நான் நம்பவும் இல்லை, இருந்தாலும் என் மனைவி போய் சொல்லுவார், அதனால் நான் கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தைய நீ எனக்கு பலி செலுத்து. உடனே என்ன பண்ண, ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அடித்து அந்த இடத்துல பலி செலுத்துகிறான். ஒரு கோலை வச்சு தொடுறாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுது, வச்சுட்டு போட்டு ஆண்டவர் குழந்தையை கொடுக்குறாங்க. அவனுக்கு சிம்சன் வந்து பேர் எடுத்து சொல்கிறார். அது மாதிரி ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு ஒரு நான் என்ன பண்ணுவேன் குழந்தை. அப்போ ஒரு சந்தேகம் வந்துருந்துச்சுன்னா மனைவி சொன்னால் வேணாம், நான் இன்னொரு வாட்டி ஆண்டவரை கேட்டுட்டு வர்றேன், நீ என்ன பண்ணாத ஆகாரம் கட்டிக்கிறதுக்கு சொல்லாத சொல்லிட்டு மறுபடியும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே வானத்துலேருந்து பேசுனீங்க, எனக்கு கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், என் மனைவி என்னை என்ன பண்ணுறா, மறுதளிக்கிறா. நான் தான் இப்போ எல்லாத்தையும் ஊழியக்காரன் மாதிரி இருக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் இதை சாட்சி சொல்லணும், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிட்டுருக்கீங்கன்னா, ஆண்டவர் இல்லைப்பா நான் கண்டிப்பாக தருவேன்னு சொல்லியிருக்காங்க. மனைவி சொன்னதுமே கேட்டுட்டாங்க. அது மாதிரி இன்றைக்கி சபையில் கொடுக்குற வார்த்தைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், கீழ்படிங்க. கீழ்படிஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த காரியமும் தடைபடாது. நீங்கள் நினைக்கலாம், இங்கே அனுப்பிடலாம், அங்கே அனுப்பிடலாம், இந்த பணத்துக்கு அதில் போட்டுக்கலாம், அந்த பணத்துக்கு இதில் போட்டுக்கலாம், இந்த பொண்ணை பார்த்துக்கலாம், இந்த மாப்பிள்ளையை பார்த்துக்கலாம், இதை முடிச்சிடலாம். அவர் தானாகவே வந்துட்டார். என்ன வந்துட்டார்? தானாகவே வந்து கேட்டுட்டார். இதை முடிச்சு எப்பா நம்ம தொல்லை விட்டுச்சு, அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, கட்டி கொடுத்துரு, இவங்கள வச்சு இவங்களுக்கு கட்டி கொடுத்துரு. அப்பா பிள்ளை பிறந்தா என்னங்க மாசமாக இருக்குது, 2 கிராம் மோதிரத்தை வாங்கி போட்டு பழைய தண்ணியை தெளிச்சு விட்டு துரத்தி விடும். நம்ம நினைக்கிறதெல்லாம் தேவன் என்ன சொல்கிறாரு, ஏசியான்னு சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்கிற, ஏசியாவில் வசனம் பார்க்க வேணாம், டக்குனு ஞாபகம் விட்டு சொல்லுங்க. வேறு ஏதாச்சும் ஏசி 55 என்ன சொல்கிறாரு, உங்கள் வழிகள் ஏசி 55 சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் சொல்றது நம்ம நினைக்கிற இதை முடிச்சிடலாம், அதை முடிச்சிடலாம், அதை முடிச்சிடலாம். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்பிடிந்தபடியால் வாசிக்கலாம். 18 உன் சந்தைக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எந்த பேரையும் சத்தியம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு என் மேல ஆணையா சொல்றேன், என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ ஏன் ஆபிரகாம் சொன்ன டயத்தில், ஆனால் சொன்ன டயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், காரியத்தை நிறைவேற்றிடுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டோர் வார்த்தையை புறம்பே என்ன பண்ணக்கூடாது. வீட்டில் பிள்ளைங்க சொல்லுவோம், என்ன இப்படி சொல்லியிருக்கிறாங்க மாடியில், கர்த்தரோட வார்த்தை எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜெபம் பண்ணணும். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். நீ எதுக்கு கீழ்படியாமல் இருக்கிற, நீ எதுக்கு கீழ்படியாமல் இருக்கிற, நீ எதுக்கு கீழ்படியாமல் இருக்கிற, அம்மா நீங்கள் எதுக்குமா கீழ்படியாமல் இருக்கிறீங்க, பாட்டி நீங்கள் கீழ்படியாமல் இருக்கிற, எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்களோட விருப்பம் வேறு. ஆனால் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்படி. இதை சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் உட்காந்து ஜெபம். இந்த வார்த்தைக்காண்டி ஜெபம் பண்ணும்போது நம்ம தடைக்கற்கள் என்ன பண்ணக்கூடாது, நீக்கப்படும். காரியத்தை தேவன் வாய்க்கப்படுவார். அதை முதல் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆபிரகாம் சொல்லிட்டார், சொல்லுக்கு கீழ்ப்பிடித்தபடியா. ஆபிரகாம் தான் சொல்லுக்கு கீழ்ப்பிடியலையே, என்ன பண்ணாரு,
மண்டடி பேச்சை கேட்டு ஆகார கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு என்னைக்கு என்ன பண்ணல, மாறவே இல்லை. அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்ன வாக்கு கரெக்டாக அந்த குழந்தைய கொடுத்துட்டார். சரி, மறுபடியும் ஒரு சான்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இது வரைக்கும் நீ என்னோடய வார்த்தை என்ன பண்ணுற, எங்கேயோ போட்டுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ சொன்னாலும் சரி. இது முடிஞ்சிச்சா? கோழி வெறுத்துருக்கு, காலம்பரையே செஞ்சு வச்சாச்சு. மீன் குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, 2 படையான வறுத்து என்ன பண்ணிடலாம். அப்படியே ஒரு ஓடிக்கிட்டே இருப்பார். மணி ஆயிடுச்சு, இன்னும் 1 அரை மணி நேரத்தில் முடிச்சிருவார். அப்புறம் டீ வடை இருந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டு போய்ட்டு, நீ போ வேணான்னு சொல்லலை. ஆண்டவரோட வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அதை நீ மறக்கும்போது என்ன, நீ எவ்வளோ தான் வானத்தை வில்லா வளர்த்தாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு நிலை பெறும். அந்த வார்த்தை நிலை பெறாமல் இருக்கவே இருக்காது. இங்கே 3 பேரை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த 3 பேரில் முதல் சொன்னது ஆபிரகாமை குறித்து. அப்போ உன் சந்ததி நீ சொல்லி கீழ்ப்படிஞ்ச உன்னை என்ன பண்ணிட்டேன், ஆசீர்வதிச்சு எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். அடுத்த வசனம் கற்று நமக்கு சோத்துறோம். 22 2வது வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சரியா வச்சா? அப்ப ஆரம்பத்தில் என்ன பண்ணலங்க, வார்த்தையை கேட்கல. அப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நமக்கு என்ன பண்ணுற ஒரு பரீட்சையை இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆபிரகாம் ஒரு பிள்ளையை கொடுத்து அவரை வெட்ட சொல்லிட்டு வெட்ட வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஆனால் கொண்டு போய் ஆண்டவரோட வார்த்தை வர வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு தேவன் அதான் சொல்கிறாரு. அந்த பயம் அதிகரிக்கணுமா, பயமாக போகணுமா, இல்லது ஆசீர்வதிக்கப்படணுமா அப்படிங்கிற தேவனோட விருப்பம். அப்படி எதிர்பார்க்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் சகலத்தையும் அவர் எதிர்பார்க்கும்போது நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாருன்னா, என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? வேலையில் சொல்லுவோமா, என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. இப்போது ஒன்றுமே இல்லை, நம்ம பாப்பாட ஒரு காரியத்தை சொல்லுவோம். அம்மா மேலே பாசமாக இருக்குது, அத்தா மேலே பாசமாக இருக்குது, தம்பி மேலே பாசமாக இருக்குது, எல்லார் மேலேயும் பாசமாக இருக்குது. ஆனால் ஒரு காரியத்தில் பிடிவாதமாக இருக்குது. அது மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறார். அம்மா நினைக்கிறாங்க நல்ல பிள்ளையாச்சு, இதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறாரு. நல்ல பையனாயிட்டானே இவன், இதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போது தேவன் அப்படி எதிர்பார்க்கும்போது நம்ம அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும், எந்த காரியம் கேட்கலையோ அந்த பிள்ளைக்கு 12 வயசு ஆயிடுச்சுனாக்க அந்த பிள்ளைக்கு அதை உணர்த்தும்படியாக தாய் தப்ப என்ன பண்ணணும், செபிக்கணும். சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு காரியத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு, ஆண்டவரே நாங்கள் ஒரே ஒரு விஷயம் கிளம்புறாங்க வச்சுருக்கோம். உன் தாய் உன்னை அடிக்கிறாங்க, நீ செய்கிற ஒரு காரியத்தை செய்ய வேணாம்னு மறுக்கிறாங்க. அப்போ பேதர் நீ என்ன செய்வேன்னு கேட்டேன். சின்ன பிள்ளைகள் வரைக்கும் நான் கேட்டேன், ஏன் பெருசாகிட்டேன், என் வார்த்தை எங்கள் அம்மா கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், அதை சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்லணும்னு சொன்னால், நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எனக்கு எது நல்லது, எது கெட்டது, எது பிடிக்கும், நம்ம இந்த பிள்ளை கொடுத்தா செத்துருவானா, இந்த பிள்ளை உயிரோடு இருப்பானா, இந்த இதை கொடுக்கக்கூடாது, இது விஷம், இப்படி இருந்தால் தீயில விழுந்துருவானா, நெருப்பில் விழுந்துருவானா, தண்ணியில் விழுந்துருவானா, பார்த்து பார்த்து வளர்த்தியம்மா. இதுவும் உனக்கு நல்லதாக தான் நீ எனக்கு செய்கிற, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லு. அதில் விழுதா? இப்போ என்ன கேட்குறமா அப்பாட்ட அம்மாட்ட, இதில் மட்டுக்கும் நீங்கள் சொல்கிறது எல்லாம் நான் கேட்குறேன், நல்லது தான் செய்கிறீங்க, ஆனால் என் மனசுக்கு பிடிச்சது கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தேவன் விடுதலை கொடுப்பாங்க. பிடிவாதம் நான் முடியாது, என்னால் முடியாது, நான் செய்ய முடியும். எப்படியாவது போய் தொலைவிட்டு போனால் 2 கற்றுறேன், எப்படியாவது போய் தொலைவிட்டு போ. அதில் 1 வருஷம் ஓடிடுச்சு. மறுபடியும் அதே காரியம், மறுபடியும் ஒரு காரியம் சொல்லும்போது தேவன் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். அதை குறித்து நீ ப்ரேயர் பண்ணணும். கீழ்ப்படியத்தக்கதாய் என்னோடய பையனுக்கு இப்படி கீழ்ப்படிதலை கொடுங்க. அப்போ இந்த கீழ்ப்படிதல் அவனுக்கு எங்கேருந்து வரணும், தாய் தோக்கண்டு. தீமேத்திற்கு ஜெயிலிருந்து பவுல் லெட்டர் எழுதுகிறார். உலகத்திலே நான் ஒரு தாய் பார்த்தேன், உங்கள் அம்மா மாதிரி யாருமே நான் பார்க்குறேன்.
உங்கள் அம்மா வந்து ஊழியத்துக்கு போனால் போய் கேட்டேன், ஊழியத்துக்கு அனுப்புறீங்களா? நீங்கள் போங்க, என் பையன் வருவான். உன்னை ஊழியத்துக்கு அனுப்பி வச்ச ஒரு தாய். அதுபோல் தாய் சொன்னால் என்ன பண்ணணும்? பிள்ளைகள் இப்போ தாயும் தகப்பனும் சொல்லும்போது நிச்சயமாய் கேட்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறத ஆபிரகாம் கேட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறத நான் கேட்குறேன். இப்போ நான் கொடுக்குற வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா இதுக்காண்டி நம்ம சோமம். நம்ம ஒன்று சொன்னால் நம்மளா என்ன பண்ணுறது? முடிவு பண்ணி நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தையை ஆழமாக படித்து இந்த வார்த்தைக்கு என்ன காரியம். இவர் என்ன சொல்கிறாரு, ஆகார்ட்ட சொல்லும்போது ஆபிரகாம் அதை கேட்டுட்டு அதோட இருந்துட்டு காத்திருந்தாருன்னா ஆபிரகாமுக்கு என்ன, சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்தப்போ சுதந்திரவாளியாக ஈசாக்கு வந்திருப்பார். அதோடு அவரை பலி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை, மோரிபா தேசத்துக்கு போக வேண்டியதும் இல்லை, அந்த மலைக்கு போக வேண்டியது இல்லை. அந்த 3 நாள் ஒரு பட்ட வேதனை அவர் வாழ்க்கையில் வரப்போகிறது. அதை கொண்டு போய் நீ பலி கொடுனாது. அப்போ நம்மளா இருந்து என்ன செய்யும்? என்னாண்டவரே, இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு குழந்தைய கொடுத்தீங்க, இப்போ போய் வெட்ட சொல்கிறீங்களா? உங்களுக்கு கண் இருக்கா? நீங்கள் நல்லா இருப்பீங்களா? அப்படி பண்ணுவீங்களா? இப்படி பண்ணுவீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை வேதனைப்படுத்தும். ஆனால் நம்ம சொன்னதை, தேவன் சொன்னதை நம்ம என்ன பண்ணுறோம்? தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டோம். அவர் என்ன சொன்னார்? உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், நீ காத்து. முடிஞ்சு போச்சு. நம்ம அதை என்ன பண்ணல? ஆண்டவர் பேச்சை கேட்கல, ஊழியக்காரன் பேச்சை கேட்கல. நம்மக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டோம்? வேற ஒரு இடத்துக்கு சம்பந்தம் போட்டோம். அப்போ இந்த பிள்ளை எங்கே போயிடுச்சு? ஆகார போய் என்ன பண்ணிட்டான்? கல்யாணம். ஆண்டவர் கோபத்தை அப்படியே சாந்தமாக்கிட்டார். ரைட்டு, நீ ஒரு நாளைக்கு எங்கே வருவேன்? குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. 12 வயசுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு எல்லா கருத்தும் தெரியும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாசமும் வச்சாச்சு, சுதந்திரவாளின்னு சொல்லியாச்சு, ஆகாரையும் அனுப்பியாச்சு. அவள் இஸ்மவேலோட கிளம்பி போயிட்டார். ஆண்டவர் இஸ்மவேல் குடும்பத்தையும் பிரபுக்களை ஆக்கிட்டார். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சதோட அழைப்பு ஆபிரகாம் என்ன பண்ணல? தெரியல. சரி, 2வது பரீட்சை. நீ என்ன பண்ண? போய் பிள்ளை என்ன பண்ணிடு? பலி கொடு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் சொன்னது நம்ம எப்பயே என்ன பண்ணல? இன்னைக்கு கொடுத்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? மனைவிட்ட சொன்னால் என்ன சொல்லுவா? நான் இத்தனை வருஷம் கழிச்சு 90 வயசில் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, உனக்கு 100 வயசில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இப்போ போய் இதை வெட்ட சொல்ல நான் கொடுக்க முடியாது. ஒன்றுமே சொல்லலை, வேலைக்காரங்கள்ட்டையும் சொல்லலை. கழுதையை கொண்டு வந்தார், சேனம் கட்டினார், பிள்ளையை ஏற்றினார், அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போய் பலி கொடுக்க போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? பிள்ளையை வெட்டாத அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாரு. முள்புதர்லேருந்து ஆடு சத்தம் போடுது. சத்தம் போட்டு திரும்பினதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பலி செலுத்திய அதுதான் நம்ம நீதிமொழிகள் 8ல் படிக்கிறோம். துன்மார்க்கன் நீதிமான் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான். அப்போ ஆடு துன்மார்க்கன் கிடையாது, ஆடு பலி கொடுக்கறதுக்காண்டியே நியமிக்கப்பட்டது. புரியுதா? அப்போ அந்த இடத்துல மிருகத்துக்கு பரலோகம் உண்டா, பரதேசம் உண்டா, நரகம் உண்டா? நரகம் மட்டும்தான் உண்டு. அதனால் ஆண்டவர் அங்கே ஒரு ஆட்டை காண்பித்தார். பலி செலுத்தியே ஆகணும் கர்த்தருக்கு. அப்போ நீ செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணணும்? பிராயச்சித்தம் தேடணும். முதல் சொன்ன வாக்கு தத்துவத்தை நீ கேட்காம அவர் அலட்சியப்பட்டு இந்த இடத்துல பண்ணணும் ஒரு பிராயச்சித்தம். அப்போ நான் செஞ்சதுக்காண்டி ஒரு ஆடு வாங்கி வெட்டிடவா அப்படின்னு நீ கேட்காது. அல்லேலூயா. ஆண்டோட ஜெபத்தில் அவங்க வார்த்தை இவ்வளோ நாள் அலட்சியம் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ தட்டி இருக்கேன். இப்போ நான் என்ன செஞ்சால் என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கும்? நான் என்ன செஞ்ச இந்த காரியம் நடக்கும்? நான் அதுக்கு என்ன பரிகாரம் செலுத்தணும்? நான் ஆண்டவருக்கு என்ன பலி செலுத்தணும்? ஆண்டவருக்கு என்ன காணிக்கை செலுத்தணும்? அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் நம்மளை மன்னிச்சுட்டாருன்னு நினச்சிட்டு இருந்துட்டார். அப்போ தான் கொண்டு போய் பிள்ளைய பலி செலுத்து அப்படி சொல்ல போகும்போது அவர் கொண்டு போயிட்டு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் மனசில் தோணிடுச்சு. நம்ம சொன்னது என்ன பண்ணல? கேட்கல, கீழ்படியலை. கீழ்படுகிறது ரொம்ப 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 முக்கியம். அது பிள்ளையாக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும், பொண்டாட்டியாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், சபையில் உள்ள விசுவாசியாக இருந்தாலும் கீழ்படியலைன்னு சொன்னால் காரியம் அப்படியே நிற்கும். அதனால் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. இந்த காரியம் வாய்க்கவே பண்ண மாட்டார்.
நம்ம சர்ச்சுக்கு வரத்துக்கே கஷ்டப்படுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? கல்யாணம், காது குத்து, சடங்கு, இங்கேருந்து வண்டி கட்டிக்கிட்டுனாச்சும் இங்கேருந்து முடியாட்டினாலும் என்ன பண்ணிடுறோம்? தெரிச்சு ஓடி போய் கல்யாணத்தில் கலந்துக்கிறோம். ஏன்னா அவங்க நம்ம எந்ததுக்கு போகணும் சொல்லுங்கள்? நம்ம கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. கல்யாணத்தில் செய்வாங்க, கூட்டமாக எல்லாம் செய்வாங்க. கல்யாணம் வாய்க்க பண்ணுறது யார்? கர்த்தர். அப்போது ஏதோ ஒரு காரியம் அல்ல, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஆண்டவர் இறங்கி வந்து அதுலேருந்து 3ஆம் நாள் சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் 18 வாசி. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுக்கெல்லாம் யார் தகப்பன்? கர்த்தர். நம்ம யாரோட பிள்ளைன்னு சொல்றோம்? யாரு தகப்பன்றோம்? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் தான் அவனுக்கு மூத்த தகப்பன். அப்போ இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆபிரகாம் சந்ததின்னு. அப்போ உன் பூமிக்குள் உன் சந்ததி, உன்னோட சந்ததிக்குள் பூமி என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்ம குடும்பம் நம்ம இருந்தாலும் நம்ம இல்லாட்டினாலும் நம்ம மறைஞ்சாலும் நம்ம பிள்ளைங்க நான் யாரோட பிள்ளை? இப்போ என்னை பார்த்தீங்கன்னா கீரை சொல்லுவாங்க, பக்கிரி சாமி பேரன். அல்லேலூயா. கோவிந்தராஜ் பையன்றத கூட யாரை சொல்கிறாங்க? பக்கிரி சாமி பேரன். இப்போ சுதாவை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கோவிந்தராஜ். அப்போ அந்த மாதிரி பூமிக்குள் அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம போனதுக்கு அப்புறமேட்டுக்கு யாருப்பா அது? சேகர் இருந்தார்ல, அவரோட பேரன், அது பேத்தி. அல்லேலூயா. அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு விட்டா தௌடிக்க ஓடு, உங்களுக்கு அடுத்த வாரம் பார்த்து முடிஞ்சு. இன்னைக்கு வேலை கடமையை செஞ்சாச்சு. கடமையை அதை குறித்து பைபிளை குறிச்சோ, ஒரு வசனத்தை குறிச்சோ, ஆண்டவர் என்ன சொன்னார்னு குறிச்சோ, வீட்டில் நடக்கிற காரியத்தை குறிச்சோ, வீட்டில் வாங்குகிற பொருளை குறிச்சோ சபைக்கும் தெரிகிறதில்ல, ஊழியக்காரனுக்கும் தெரிகிறதில்ல, எந்த விஷயமும் சொல்கிறது. அடுத்த வாரம் சபை முடிஞ்சிச்சா சொல்கிறது. அப்போ இந்த யோவான் 1ஆவது அதிகாரம் எடுங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1-3 வசனம் படிங்க. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும். அப்போ ஆதியில என்ன இருந்துச்சு? வார்த்தை. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்க கடவுது என்றார், பிரித்தார், நல்லது என்று கண்டார். ஆதாம் விழாவிலிருந்து எலும்பை எடுத்து மனுஷியை படைத்தார், மனுஷி உருவாவது என்று ஜீவசுவாசத்தை கொடுத்தார், நல்லது என்று கண்டார். அப்போது ஆண்டவரோட வார்த்தை தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அது வார்த்தையாக இருந்து அது யாராக இருந்துச்சு? தேவனாக இருந்து தேவனிடத்திலிருந்து வந்தது. இன்றைக்கி நம்ம அந்த பைபிள் எடுத்து படிக்கும்போது ஒரு கதை புக்கு மாதிரி படிக்கிறோம். சில பேர் படிக்கிறதே இல்லை. அது என்ன இங்கே இருக்குது, என்ன இருக்குது, அதில் யார் இருக்கா, அது கடந்துட்டு போய் தொலைது போ, லைப்ரரியில் போய் எடுத்தோம்னா ஒரு புக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறோம். அதை தொட்டு கூட பார்க்குறது. அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பைபிள்னாக்க எடுக்கும்போது யார் பேச போகிறார்? ரெண்டு பேர் பேச போகிறாரு. நம்மளோட இன்னைக்கு பேச போகிறாரு. நம்ம காரியத்துக்கு அதே சமயத்தில் அவன் தாய் தகப்பன் என்ன பண்ணாத மறவாத நீதிபதிகள் எழுதியிருக்கிறார். அப்போ தகப்பன் தாயும் பார்த்துக்கணும், மனைவியும் நேசிக்கணும். நம்ம பார்த்துக்க வேணாம். தாய் தகப்பனை பார்த்துக்கணும், மனைவியை நேசிக்கணும். இப்படிப்பட்ட சகல காரியங்களையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்ததுனால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். என்ன வசனம் வாசித்தீங்க? 22 இல்லை இப்போ இங்கே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. போதும். இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவன் ஆதியிலே யாரோட இருந்தார்? தேவனோடு இருந்தார். அப்போ அவர் தான் என்ன வந்திருக்காரு? மாமிசத்திலேருந்து என்ன வந்திருக்கிறாரு? வார்த்தையாய் வெளிப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து தேவன் தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையை தான் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் இதை கேட்டு நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரேன். சபையில் எல்லாருமே எனக்காண்டி போன வர மாதிரி ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே என்ன பண்ணணும்? நீங்கள் வீட்டுக்கு போய் கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படி இருக்கிறவங்க, இப்போ இந்திராணியாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போய் பொருளில் ஓங்கி ஒன்று வச்சு இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, இந்த சூழல் வரதுக்கு காரணம் நீ தான், நான் உனக்காண்டிலேருந்து ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை தான், திருக்க மீன் வாங்கிட்டு
சபையில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ அன்னைக்கு உன் வீட்டுக்கு விடுதலை உண்டாகும். அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் ஜெபிக்கிறேன். இதை தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடரும். எல்லாரும் எழுந்து நிற்பார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்லவளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நேற்று மீண்டு மாறாத என் அன்பு நேசர்களுக்கான ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் டாடி ஜெபிக்கிறேன். இதவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்நிய ஐக்கியம் சிநேகம் அனைவரோடு முடிவெறிந்தும் இன்றும் சகா காலங்களில் உங்களோட பிள்ளைகளோடு இருப்பாராக என்று எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரத்தப்படைக்கு மறைத்துக் கொள்வார். கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க சொல்வார். கேட்ட வசனத்தின்படி வீட்டில் போய் எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபிச்சு கீழ்ப்படியும் போது சபைன்னா ஒரு பயம் இருக்கும். ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரங்க அவங்க மூலியமா ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி ஒரு ஐக்கியம் இருக்கும்போது இந்த வருடத்தில் உங்களோட எல்லா காரியங்களும் டிசம்பருக்குள் எல்லாம் நல்லபடியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல ஆத்மாவே அவர் செய்த சகல